அகிலத்தில் புதுவரவு, தத்தி நடக்கும் நடை அழகு, சிரித்து பேசும் முத்து பல் அழகு, சித்திரம் போல் இருக்கும் சின்ன தேவதை நீ அழகு, இயேசுபிரானுக்கும் கேட்டிருக்கும் உன் பாடல் அழகு. வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் லக்ஷா ரிஷி அவர்களை, டைரக்டர் ரிஷி அவர்களை அழைக்கிறோம். தயாரிப்பாளர் அனிஷா சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தனியிசை பாடல் வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இயக்குனர் மரியாதைக்குரிய திரு கே பாக்யராஜ் அவர்களை உங்கள் முன் அழைக்கிறோம். இயக்குனர் பேரரசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் பெஞ்சமின் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மீசை ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காதல் சுகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காதல் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தெனாலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்க அப்பா இசையமைப்பாளர் சந்தோஷ் ராய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய திரு டைமண்ட் பாபு எங்கிருந்தாலும் மேடைக்கு அழைக்கிறோம். PRO சங்க தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாபா லட்சுமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கராத்தே ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜாதி ராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சின்ராஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுமதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீதேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அலகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செந்தூர் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செந்தூர் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வந்துட்டீங்களா? நீயே தேடிக்கொள் என்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் வழியில் இப்போது வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம் செந்தூர் பாண்டியன் நிறுவன தலைவர், சர்வதேச கலாம் அறக்கட்டளை சார்பில். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வினை தலைமை வாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகரான சதீஷ் வர்கீஸ் அவர்களை இந்த நேரத்தில் அன்புடன் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு நல்ல ஒரு பலத்த கைதட்டல்களை நம்ம எல்லாருமே கொடுக்கலாம். அடுத்ததாக அவருக்கு நற்பல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனிஷா சதீஷ் அவர்களையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பிறகு கலாம் சார் சொன்னது மாதிரி தான், எப்படி கழுகு மேகத்துக்கு மேல பறக்குமா, மலையை தவிர்க்கிறதுக்கு மேகத்துக்கு மேல பறக்குமா. ஸோ அதே மாதிரி தன்னுடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஸோ ஆகாயத்தில் நல்ல மலையிலலாம் போய் இது பண்ணாங்க. அது உண்மையிலே அவருடைய உச்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு இந்த நேரத்தில் போயிருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வே சாட்சியாக அமைகிறது. அருமை பாப்பா லக்ஷனா ரிஷி அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சியை நல்ல ஒரு பலத்த கைதில் கொடுக்கலாம். உண்மையிலே தைரியம் வேண்டும். அடுத்ததாக இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குனர், சினிமா துறையில பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி
இந்த லக்ஷணா ரிஷி குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல இன்னும் அவருக்கும் கைதட்டல் கொடுக்கலாம். கைதட்டல் கேட்டு நான் வாங்க வேண்டியதா இருக்குது, எல்லாருக்கும் வாங்கி தர வேண்டியதா இருக்கு. நீங்க நல்ல கைதட்டலாம். அடுத்ததாக இயக்குனரும் நடிகருமான திரு பேரரசு அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக திரு பெஞ்சமின் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக மீசை ராஜேந்திரன் அண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக காதல் சுகுமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்ததாக தென்னாலி அண்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அதற்கு பிறகு சின்ராஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். நல்ல கைத்தட்டலாம், இன்னும் கைத்தட்டல் குறைஞ்சிடுச்சு. அடுத்ததாக நடி சுமதி அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக ஸ்ரீதேவி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு இசை, அதாவது இந்த நிகழ்வில் இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல நன்றாக இசையமைத்திருக்கக்கூடிய சந்தோஷ் சாய் ஆர்எல்வி அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் டைமண்ட் பாபு அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அழகேஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். திரு சவுந்தர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு பாபா லட்சுமணன் அண்ணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு அண்ணன் கராத்தே ராஜா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு ராஜாதி ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மீடியா, அதாவது யூடியூப் சேனல், மீடியா எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ நீங்க தான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு உத்வேகமாக இருந்து ஆதரவு தர வேண்டும் என்று கூறி உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அழைக்கிறோம். கடவுளே வரமாக வந்து தந்த பெண் குழந்தைகள், வாழும் தெய்வங்கள், வார்த்தைகள் இல்லா வடிவங்கள், மகள் 3 எழுத்து கவிதைக்கு அப்பா 3 எழுத்தின் பாட்டு பரிசு இது. இதோ அழைக்கிறோம் இயக்குனர் ரிஷி அவர்களை. நான் உயிரிலும் அதிகமா நேசிக்கிற என்னோட அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு வைக்கிறேன். ஐயா பாக்கியராஜ் சார் அவங்க வந்துதான் என் பொண்ணை ஒரு 9 மாசத்துல ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸ்லயே அவங்க இப்படி வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை எனக்கு கொடுத்துருக்கு. வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆக்சுவலி நான் இந்த பாட்டு நான் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு இயக்குனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிஆர்ஓவா இருந்தவர், அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரு துளசி பழனிவேல் சார். ஆமா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால என்னால தொடர்ந்து பண்ண முடியல, சினிமாக்குள்ள இது பண்ண முடியல. அதனால என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன். அவங்களுக்கு இயற்கையாவே அது ஒரு அமைஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் இது நான் என்னோட அப்பா ஒரு 1 இயருக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்பா ஞாபகமா எழுதின ஒரு பாட்டு, அது என் பொண்ணை வச்சே நான் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாருமே என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மக்கள் தொடர்பாளர் திரு பெருதுளசி பழனிவேல் அவர்களை மேடை கழிக்கிறோம். நிறைய பேர் வாழ்த்த வந்திருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தி அந்த குழந்தையை பேசுமாறு அழைக்கிறோம். நடிகர் பெஞ்சமின் அவர்களை முதலில் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகின்ற சிறப்பு செய்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்கள் இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல என்னை திருப்பாச்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையில் திருப்புகளை ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த அப்பா மீடியா தயாரித்த
எங்க அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்தீங்க. அந்த பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. நமது திரையுலகிற்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, நீங்க வருகை தந்து சிறப்பு சேர்த்துள்ள அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு மீசி ராஜேந்திரன் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை வந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், திரு பேரரசு சார் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய சக கலைஞர்களுக்கும், மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, சோசியல் மீடியா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. சினிமா, மாஸ் மீடியா, இந்த சினிமாவை வச்சு நிறைய ஆட்சிகள் வந்திருக்கு, முக்கியமா தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு அந்த சினிமா ஒரு பவர்ஃபுல் மீடியா. அந்த சினிமாவில் நம்மெல்லாம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா நாங்கெல்லாம் ஐ ஹவ் ஃபினிஷ்டு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் டிஎஃப்டி டைரக்ஷன். பாக்யராஜ் சாரோட படங்களை எங்களுக்கெல்லாம் போட்டு காட்டி அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுப்பாங்க. சார் படத்துல நான் நடிக்கல, பட் சாரை நான் தூரமா பார்த்து ரசிச்சிருக்கிறேன். ஒரு பெரிய கொடுப்பனை என்னன்னா, நான் ஒரு படம் தயாரிச்சேன் 2006 காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் தயாரிச்சேன். சார் அந்த படத்தை பார்க்க வந்தாங்க. பார்த்து ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரோட பையன் இதே மாதிரி ஒரு கதையில சார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3 மணி நேரம் சாரோட நான் இருந்து அந்த படத்தை பார்த்தேன். பேரரசு சார் சொல்லி ஆகணும், திருப்பாச்சி பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரி, எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான், டேய் புடிச்சு கேட்டுங்கடா அப்படின்னு அந்த வசனம் பேசுறேன். திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நடிச்சேன். என்னுடைய முதல் படம் ரமணா, கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளிலும் ஒரு 247 படம் பண்ணியிருக்கிறேன். ஒரு 54 சீரியல் நடிச்சிருக்கிறேன். பேரரசு சாரோட அந்த திருப்பாச்சிக்கு அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நடித்தேன். அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸு. அப்புறம் எங்களுடைய சக கலைஞர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் முக்கியமாக அப்பா மீடியா, ரிஷி சார். இந்த அப்பா மீடியாவில் நான் நிகழ்ச்சி ஒன்று தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். திரை விமர்சனம், உள்ளது உள்ளபடி சொன்னது சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அந்த நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சார் கூட எனக்கு கூப்பிட்டு அழகா சொன்னார், இல்லை இந்த மாதிரி தாங்க அந்த சினிமா விமர்சனம் பண்ணணும், ஏன்னா நம்மெல்லாம் இந்த தொழிலில் இருக்கிறோம், அது நெகட்டிவா இருந்தா கூட அதை சூசகமா நாசுக்கா அதை நீங்க சொல்லணும் அப்படின்லாம் எனக்கு சார் சொல்லியிருக்கிறார். ஏன்னா மிக திறமையான ஆள் சார். 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடியே படம் பண்ணியிருக்கிறாங்க ரிஷி சார். இந்த பாடல் எங்க அப்பா, ஏன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சது, விஷுவலா மிரட்டியிருந்தாங்க. எல்லாருமே அந்த பாப்பாவை பத்தி சொன்னாங்க. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம வருங்காலத்தில் ஒரு பெரிய ஹீரோயினா வருவாங்க. அத்தனை அம்சங்களும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளாலாம் முடியாது. இவ்வளவு படம் நடிச்சிருக்கோம். ஒரு பாடல்ல நம்ம லிப்சிங் எல்லாம் நம்மகிட்டலாம் கொடுத்தா, நான் ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். ஒரு 2 நாள்ல நைட்டு அந்த மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் ஒரு வழி ஆயிட்டாரு. நமக்குலாம் அவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த லிப்பை பிடிக்கிறது. ஏன்னா வசனம் பேசிடலாம், ஈஸியா வசனம் பேசிடலாம், ரியாக்ஷன் கொடுத்துடலாம். அந்த பாடலுக்கு அந்த
லிப்பு கொடுக்கறது, அந்த டான்ஸ் ஆடுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது பாக்யராஜ் சாருக்கு நல்லாவே தெரியும். அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இந்த வயசுல அவங்க வந்து கரெக்டா வந்து லிப்சிங் கொடுத்து அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். பாப்பா சல்யூட் பாப்பா, உனக்கு ஆல் தி பெஸ்ட். அப்புறம் அப்பா, அது சார் சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து டெபியூட் அப்படின்னு. உண்மையிலே வந்து தமிழ்ல ஒரு உன்னதமான ஒரு சொல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்பா தான். அம்மாவோட அன்பு தெரியும் எல்லாருக்குமே, அப்பாவோட தியாகம் தெரியாது. அம்மாவோட கண்ணீர் எல்லாருக்குமே தெரியும், அப்பாவோட வேர்வை யாருக்குமே தெரியாது. அம்மா கொடுக்கிற முத்தம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா அப்பாவோட கஷ்டம் துயரம் வந்து தெரியாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஏன்னா மைக்க கொடுத்தீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி, நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு இது அப்படிங்கிறது. அலெக்சாண்டர் உங்களுக்கே தெரியும், மிகப்பெரிய ஒரு போர் வீரர். பாரசீக மன்னனை எதிர்த்து போய் போர் செய்யும் போது அவருக்கு வந்துட்டு ஜுரம் வந்துருது, காய்ச்சல் வந்துருது. அப்போ அந்த பாரசீக மன்னனுடைய வைத்தியர் வந்து இவருக்கு வந்து வைத்தியம் பார்க்க வர்றாரு. வைத்தியம் பார்த்துட்டு ஒரு மருந்து அவருக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ வந்து ஒரு படை வீரன் குதிரையில வேகமா வந்து ஒரு ஓலையை கொடுக்கிறாரு. அந்த ஓலையில பிரிச்சு பார்த்தா, எதிரி நாட்டுல உள்ளவங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க அப்படின்னு அந்த ஓலையில எழுதி இருக்கு. இவர் அத படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த மருந்து கேட்கிறாரு, உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு அந்த வைத்தியர்கிட்ட. பிலிப் அப்படிங்கிறாப்புல. அந்த மருந்தை வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த ஓலையை படிச்சு பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கேட்கறாங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி எதிரி நாட்டுல உள்ளவங்க வந்து எதுவும் கொடுத்தா வந்து சாப்பிடாதீங்கன்றிருக்கு, ஆனா நான் அதை வந்து மருந்தை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. ஒண்ணு ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க அப்பா பேரும் பிலிப்பு தான், அதனால பிலிப்புங்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது. அது அது அந்த அப்பாவுக்கு அந்த பேருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதனாலதான் வந்து ஏன்னா எங்க ஊர்லயே ஒரு உண்மை சம்பவம் நடந்தது. இதை மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். திருநெல்வேலி எனக்கு நேட்டிவ். முதல் மரியாதை படத்துல வந்து பாரதி ராஜா சார் வந்து வச்சிருப்பார்ல, அந்த கிளைமாக்ஸ்ல பெரியவர் ஐயா சிவாஜி சாரோட உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ராதாமா ஜெயில இருந்து வந்து அந்த காலை அப்படி வச்ச உடனே அந்த உயிர் போகும் பாத்தீங்களா. அதே மாதிரி எங்க ஊர்ல உண்மையிலே நடந்தது. திருநெல்வேலியில ஒரு அப்பா, 2 பசங்க, ஒரு பொண்ணு. அவர் இறக்கும் தருவாயில வந்து பொண்ணு வந்து சண்டை போட்டு அண்ணாமார்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சொத்து பிரிக்கும் போது சொத்து பிரிச்சது, நகை பிரிக்கும் போது நகையை கொடுக்கல. இந்த 2 பசங்க மட்டும் எடுத்துட்டாங்க. இவா இனிமே உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா, பாம்பே போயிட்டா. அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எங்க நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க கடைசி பால் ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க, அவருக்கு வந்து திருநெல்வேலி அல்வான்னா ரொம்ப பிடிக்கும், அந்த அல்வாவை கரைச்சி கொடுங்க உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அல்வா கரைச்சி கொடுக்குறாங்க. அது குடிச்சிட்டு அவர் ஏப்பம் விட்டு உயிர் போகலை. அடுத்து இன்னொரு அப்பாவோட நண்பர் சொல்றாரு, அவர் பிரேஸ்லெட் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, தங்கத்து மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு, ஒரு பிரேஸ்லெட் எப்படியாவது வாங்கி போடுங்க கையில உயிர் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது போட்டு பார்த்தாங்க, நடக்கலை. அப்புறம் அவருக்கு வந்து மண் இடம் வந்து எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசை, மண்ணை கரைச்சி அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுங்க போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதையும் பார்த்தாங்க, ஒன்றுமே போகல, உயிர் போகல, இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு பக்கத்து வீட்டு ஆயா சொல்லிச்சான், டேய் முட்டாள், உங்க அக்காவை வர சொல்லுங்கடா, அவ வந்தா உயிர் போகண்டா அப்படின்னு. பாம்பேல இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து, மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு வந்து அந்த அப்பாவை வந்து அந்த அப்பாவோட உள்ளங்கையை பிடிச்சி, அப்பாவும் அப்படி பாக்குறாரு, கண்ணுல இருந்து 2 கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வருது. அந்த அப்பாவுக்கு 1000 கற்பனைகள் அந்த கையிலையும் அந்த கண்ணுலையும் தெரியுது. அந்த பொண்ணு பிறக்கும் போது உள்ள சந்தோஷம், அந்த பொண்ணு சடங்காகும் போது உள்ள ஆனந்தம், அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கண்ணீர் விட்டு அழுது போகும்போது இவர் அழுக இவருக்கு தெரியுது. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட
எல்லா விஷயங்களும் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. சினிமா மாதிரி பிளாஷ் கட் வந்துட்டு போய் உள்ளங்கையில அமுக்குறாரு அப்பா, உயிர் போகுது. அந்த உள்ளங்கையில அவ்வளவு 1000 விஷயங்கள் இருக்கு. அதான் அப்பா, தட் இஸ் அப்பா. இந்த லக்ஷனாவுக்கு அப்படி ஒரு அப்பா கிடைச்சிருக்கிறாரு ரிஷி. தான் வராத சினிமாவில், தான் சாதிக்க முடியாத சினிமாவை தன் பொண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்மெல்லாம் சினிமாவில் இருக்கிறதுக்கு பெரிய கொடுப்பனை. நம்ம முதல்ல சொல்லியிருக்கணும், சிவனுடைய பார்வை இல்லைன்னா நம்மெல்லாம் அரிதாரம் பூசிருக்க முடியாது. நம்மெல்லாம் சிவனோட பிள்ளைகள். மேக்கப் போடுற ஒவ்வொருத்தருமே சிவனோட பிள்ளைகள். கடைக்கன் பார்வை இல்லைன்னா நம்ம எல்லாம் மேக்கப் போட முடியாது, அரிதாரம் பூச முடியாது. ஒரு எஸ்பியோ, ஒரு கலெக்டரோ, ஒரு ஹையர் ஆபீசரோ ரோட்ல போனா தெரியாது. சினிமா நடிகர்கள் நம்ம ரோட்ல போனா தெரியும். அது நமக்கு பெரிய ஒரு கொடுப்பினை அந்த சினிமா நமக்கு கொடுத்திருக்கு. இந்த ஆல்பத்துக்கு இசையமைத்த நம்மளுடைய நண்பர் சந்தோஷ் சாய் அவர்களுக்கும், அப்புறம் ரெஜி கணேஷ் ஒளிப்பதிவு அருமையா பண்ணியிருக்கிறாங்க அவர்களுக்கும், பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும், இயக்கிய திரு ரிஷி அவர்களுக்கும், முக்கியமாக இந்த பாடலில் நடித்த லக்ஷனா ரிஷி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்க ஐயா பேரரசு சார் எல்லாமே கரெக்டா சொல்லுவாரு, செய்வாரு. எங்க தலைவருக்காக ஒரு பாட்டு எழுதினாரு. வந்துட்டாரு வாத்தியாரு வந்துட்டாரு, பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு இருக்குன்னு எழுதியிருந்தாரு. ஆனா அது நடக்கல. ஒரு வருத்தம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய சர்வதேச அப்துல் கலாம் அறக்கட்டளையின் சார்பாக குட்டி குழந்தை லக்ஷனா ரிஷி அவர்களுக்கு ஒரு சிறு கௌரவிப்பு தற்போது இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்றது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எல்லாரும். காலையில 9 மணிக்கு வந்தவங்க. தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக நடிகர் பாவா லக்ஷ்மணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கு வணக்கம். பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மேடையில் அமர்ந்திருக்கும் சக நடிகருக்கும் வணக்கம். இந்த அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா எங்கள் அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லக்ஷனா ரிஷி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அது ரிஷி சார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு, இசை எல்லாமே நல்லா இருக்கு. அவர் எனக்கு ஒரு சமீப காலமாக பழக்கமானார். அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கிறனாரு. நான் நிறையா நம்ம நடிகர்லாம் பேட்டி எடுக்குமாறு கூப்பிட்டேன். எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களும் எல்லாம் ஆல்பம் பார்த்தாங்க. இந்த லக்ஷனா ரிஷி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக தெனாலி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து பேச அழைக்கிறோம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஸ்கிரீன்பிளே ரைட்டர், சிறந்த இயக்குனர் பாக்யராஜ் சாரை நான் வணங்குறேன். காதல் படமே நடிச்சுட்டு இருந்த நம்ம இளைய தளபதி விஜய மிகப்பெரிய ஒரு மாசு ஹீரோவாக்குன எங்க பேரரசாரையும் வணங்குறேன். மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும், சக நடிகர்களையும் வணங்குறேன்.
மீடியாக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலியமா தான் எனக்கு ரிஷி சார் பழக்கமானாரு. நாங்க ஒன்றும் இல்லை, சக நடிகர்கள் நாங்கள் எப்பவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டியா இருப்போம். எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள் இயக்குநர்கள் அட்ரஸ் எல்லாம் அப்ப இருந்தே கொடுக்கறது பழக்கம். அதே போலதான் இப்ப இளைஞர்கள்லயும் இப்ப நிறைய இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்க என்ன பண்ணுவோம், வடிவேல் குறிப்பு வே குறிப்புலாம் கிடையாதுங்க. நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, 20 பேருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். அப்படிதான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமா எனக்கு அறிமுகமானார் ரிஷி சார். அப்படி கொடுத்தா அதில் தான் இவ்வளவு பேர் வந்து இதில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் இந்த ஆல்பம் சாங்கை பத்தி சொன்னார். இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுக்கணும்னு எடுத்து வந்தாங்க, போட்டு பார்த்தோம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க அந்த பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு. அப்புறம் அவர் சொன்னார், என்னுடைய கனவு பழிக்காம போயிடுச்சு, அதனால என்னுடைய மகளை வந்து பெரிய லெவல் கொண்டு வரணும். அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டார். நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டரு, நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கிங், எடிட்டிங் எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமா பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் மேல மேல வளரணும். இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும். நிறைய ஷார்ட் பிலிமும் பண்ண போறாரு. நிறைய இன்னும் அடுத்தடுத்து ஆல்பம் பண்ணணும். அந்த ரக்ஷனா வந்து மேல மேல நல்ல உயரத்துக்கு டாப் லெவல்ல அவங்க அப்பாவோட பேரு மட்டும் இல்ல, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தோளில் சுமந்து காணா உயரம் காண ஆசைப்படும் தந்தை மகளுக்காக ஒரு பாட்டு பயணம். இதோ கடவுளுக்கு பக்கத்தில் இயற்கையின் பசுமையோடு ஒரு பாடல். எங்க அப்பா தனி இசை ஆல்பத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்க அப்பா இசை ஆல்பத்தை பார்த்தோம். அதுல பாசம், அப்பா மீடியா, எங்க அப்பா, ஏசப்பா பத்தி பாடல், பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசு பத்தி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அயலாளேஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டாரு. நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கையில இருக்கு. அவரை பழச்சுக்கிட்டா ஒரு நிமிடம் கவர் பண்ணி எடுக்க முடியாது. நம்ம இந்த வராது வடிவேலு, சந்தானம், சூரி ஏன்னா ஹீரோ ஆயிட்டாங்க. அவங்க கொண்டு உட்கார வச்சிருப்பாரு. கோவிந்தராஜ் சார் பாதி திரவத்து கையில் வச்சிருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு அப்படிங்கிறது இயக்குனர் எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாக்கியராஜ் அவர் வந்தது. அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல். ஆனா இங்க நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். ஆமா, ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசு நடிச்சாலும் சரி, அல்லாஹ் நடிச்சாலும் சரி, இல்ல சிவன், முருகன், பிள்ளையாரு, யார் நடிச்சாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்ல, கடவுள் இல்ல, அப்போ தாட் வந்தாலே நம்ம கண்ட்ரோல் எல்லாம் போயிடுவோம். அவங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மள தண்டிப்பாருங்கிற நினைப்பு வரணும். அப்பதான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும். நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு எப்ப நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாதுங்கிற ஒரு திமிரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும். அது யாரும் கும்பலாம், கடவுள் யாராவனா இருக்கலாம், ஆனா மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். அது இந்த பாடல்
குழந்தை இயேசு நடிச்சு பாடும்போது முழுக்க ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியலா குத்து பாடல்ங்கிறது என்ஜாய் பண்றதுக்கு ஓகே, பக்தி பாடல்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு சரியா போறது பக்தி பாடல் வேணும். இப்ப நிறைய குறைஞ்சிச்சு சினிமா. ஒரு காலத்துல நிறைய பக்தி படங்கள் இருந்துச்சு. திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, நிறைய பக்தி படம் வந்துச்சு. இப்ப பக்தி படங்களே அது வரதுங்கள நினைச்சு பாக்குறவங்கள வந்தாங்களா, வந்தா பாப்பாங்களா டவுட் வந்துருச்சு. பக்தி படம் வந்தா வரட்டும் பரவாயில்ல, குடும்பம் வராம போச்சு. இப்போ பாக்கியராஜ் படம் சார் படம்லாம் மௌன கீதங்கள், அதுல அப்பா பத்தி வந்திருக்கோம். டாடி டாடி ஓ மை டாடி, அப்பயே அப்பாவோட பெருமைலாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவத்தை பிடிக்கும், மௌலிகளுக்கு தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். தூள் போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த நாட்கள் எல்லாமே அதெல்லாம் அந்த நாட்கள்ல லவ் ஸ்டோரியில அந்த அந்த தமிழோட கலாச்சாரம் கிளைமேக்ஸ் நிற்கும். இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்திடுறா வெட்டுறா குத்துறா கலாச்சாரம் தான் இப்ப இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். ஆமா, ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்ல பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலா இருக்கு, ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கு. எங்க அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்ப இங்க வந்தோடனே அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க அப்பா ஞாபகம் வந்திருக்கும். அப்ப எனக்கு வரணும்ல, நம்ம உதவி இயக்குனர் இருந்தோம், அப்ப எதுவும் கேட்க முடியாதுங்க. அப்பா டிரைக்டர் ஆயிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவே கேட்டிருக்கலாம். நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா வாங்கிட்டு வர மாட்டேன். இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் சொன்னார். அவர் என்கிட்ட ஒருவோட ஒன்று கேட்டார். என்னன்னா ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட. இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்க இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா, பாக்கிய வாரது இல்லை, பாக்கியரசு வந்து இந்த கேள்வி பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தொகுப்பு வந்துச்சு. அந்த தொகுப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு சொன்னார். அது ஒண்ணுதான் எங்க அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அது என்கிட்ட கேட்டது இது ஒண்ணுதான். அப்போ பாக்கியரசு மூலியமா எங்க அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கு வாங்கி கொடுத்ததுதான். அப்புறம் நான் உதவி இயக்குனரா ட்ரை பண்ணி எங்க குருநாதர் ராமநாதர்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்டா சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணும்னா அதை செலவு பண்ணாம உனக்கு அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் பசு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமா வெள்ளி மோதிரத்தை போட்டாரு. இது நடந்து 20-25 நிமிஷம் இருக்கும். இன்னைக்கு எங்க அப்பாக்குள்ள இந்த மோதிரம் இருக்கு. இப்போ ஒரு 2-3 மாசம் எங்க அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனா அப்படி போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டியூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க ஏதாவது நகை கொடுத்தாங்க, அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அப்படின்னாங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தாச்சு போட்டு தொங்கிச்சு தான், அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அது அவரே கட்டு கொடுக்குறாரு, பத்திரமா வச்சிருப்பா வந்து வாங்கிக்கிறேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ள போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. நம்ம எப்போ கொடுத்தது
இன்னும் அது ஒரு ஞாபகமாக இன்னைக்கு அதை போட்டிருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசுல நிறைய அடி வாங்கியிருக்கோம். சரியா படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிறது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூலில் யாராவது அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானு. அதுக்கப்புறம் அடி செம்ம அடி விடுவோம். அப்போலாம் உள்ளனா தெரியும் அப்பாவுக்கு என்னடா அது ஒரு பயத்தில் அப்போ உள்ளனா பார்ப்போம். அப்போ பாசத்தை நம்ம அப்பாவோட பாசத்தை சொன்னாங்கல்ல, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்பப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படணும். அப்பத்தான் நம்ம அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். நல்லா சொன்னாங்க, அம்மாவோட கண்ணீர் தெரியும், அம்மாவோட தியாகங்கள் தெரியாதுன்ட்டு. ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு பார்த்தேன், அம்மா உட்கார வச்சு தோசை சுட்டு கொடுப்பாங்க. அதுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம்னா தோசை டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா நல்லா தோசை சுட்டுருக்காங்க, பாட்டு விடுறாங்களே அம்மா சுட்ட தோசைன்ட்டு. அது மாதிரி அம்மா சுட்ட தோசை ருசிச்சு சாப்பிடுவோம். அவங்க சொன்னாங்க என்னன்னா, அந்த தோசை அம்மா சுட்ட தோசை, அந்த தோசைக்கள் அந்த நெருப்புல சூடாகி அந்த தோசைக்கள் தான் அப்பா. நான் அந்த தோசைக்களோட சூடு நமக்கு தெரியாது, தோசையோட ருசி தான் தெரியும். அந்த மாதிரி அப்போ தியாகங்கள் நம்ம ஒரு காலத்துல தான் உணர்வோம். அது நம்ம அப்பா ஆகும்போது உணரப்படும். அதுவும் பெண் குழந்தை, ஆண் குழந்தைய பார்த்தா அது அறவப்பா, பெண் குழந்தை பார்த்தா தான் முழு அப்பா. அப்போதான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் முழுமைத்தன் அப்பா உணர்வாங்க. ரிஷி அவர்கள் லக்ஷ்மணா என்ற ஒரு அழகான குழந்தையை பெற்று அது அழகா ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா உருவாக்கியிருக்காப்புல. இந்த பாடல்ல எல்லாம் சொன்னாங்க, இந்த லிப்சிங்ட்டு அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்ல திணறுவாங்க, குழந்தை நல்லா லிப்சிங் நல்லா அந்த ஃபீல் எல்லாம் அதை கொடுத்துருந்தது. பேபி ஆர்டிஸ்டா அப்போ பேபி குட்டி பத்தினி பயங்கர ஃபேமஸ். அப்புறம் பேபி ஸ்ரீதேவி, அவங்க ஃபர்ஸ்ட் பேபியாக நடித்தாங்க. அப்புறம் தமிழில் நம்பர் 1 ஆகி, தெலுங்குல நம்பர் 1 ஆகி, ஹிந்திலேயே நம்பர் 1 ஆகிட்டாங்க. அப்புறம் நடிகை மீனா அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான். பேபி ஷாலினி அவங்க அப்புறம் ஹீரோயின் ஆகி அஜித்துக்கு ஒய்ஃப் ஆகிட்டாங்க. பேபி இந்திரா, பேபி ஷாம்லி, நிறைய ஆர்டிஸ்ட்ல பேர் வாங்கினவங்க இருக்காங்க. நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி, ஒரு மீனா மாதிரி, ஒரு ஷாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையா உருவாகணும். எப்பவுமே அப்பாவோட கனவுகள் இல்லை, அப்பாவோட லட்சியம் எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமா நிறைவேற்ற பார்ப்பாங்க. தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெற்றி அடைந்தா தானே வெற்றி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா நம்ம வெற்றி அடையணும்னு தோல்வி நினைக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை சாதிச்சிட்டானா அது தன்னோட வெற்றியா நினைப்பாங்க. ரிஷி சார் லக்ஷனாவோட வெற்றியா அவரோட வெற்றியா கண்டிப்பா நினைப்பாரு. படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய், படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப சிலதான் பக்தி பாடல் ரொம்ப இதாக இருக்கும், அழகா ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமா ஒரு ஃபீல் வர மாதிரி இசையமைச்சிருக்காப்புல. சந்தோஷ் சாய் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மிகப்பெரிய மியூசிக் உருவாகும் சார். சரி, முடிக்க சொல்லிட்டாங்க. வாய்க்காசெல்லாம் வெயிட் பண்றாங்க, ரொம்ப பேசக்கூடாது. இந்த டீம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இந்த பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மொத்த டீமுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு கண்டென்ட் இல்லைனால ரொம்ப அங்க போய் ஆரம்பிச்சு இங்க முடிச்ச நண்பர் பேரரசு அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்க அப்பா தனி இசை ஆல்பம்
இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவாக இந்த ஆல்பம் சார்பில் ஒரு ஷீல்டு கொடுக்க போறாங்க. இயக்குனர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களோட தலைமையில. முதல்ல பேர் என்ன சார்? வாங்க மேல வாங்க. வாங்க மேல. முதலில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லக்ஷ்ணாவை வாழ்த்த வந்த இயக்குனர் அவர்களுக்கு, பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு அப்பா குழுவினர் நினைவு பரிசு. பேரரசு சார் இருக்கா? இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு திரு பெஞ்சமின் அவர்களுக்கு சில பேரு ஷீல்டு மாறி இருக்கும், நீங்க போறப்ப இந்த டீம் கிட்ட இருந்து மாத்திக்கலாம். இப்போதைக்கு டைம் இல்லைங்கிறதுனால அப்படியே லைனா கொடுத்துடலாம். உங்க கையால கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. லக்ஷ்ணாவுக்கு சார் ஒரு சின்ன நினைவு கொடுக்கறாங்க. பெஞ்சமின் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்டா கொடுங்க சார், பேசணுங்கிறாங்க. மீசு ராஜேந்திரன் அவர்கள் விஜய் கணேஷ் அவர்கள் விஜய் கணேஷ் மிஸ் ராஜேந்திரன் சார் அவங்களுக்கு கொஞ்சம் இருங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வெயிட். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தெனாலி சுவாமி அவர்கள் அங்க யார் இருக்காங்க? விஜய் கணேஷ் அவர்கள். தெனாலி சுவாமி அவர்கள். பாபா லக்ஷ்மண் அவர்கள். அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஸ்ரீதேவி அவர்கள். கராத்தே ராஜா அவர்கள். ஸ்ரீதேவி அவர்கள். பாபா லக்ஷ்மண் சார் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு மெடல் வாங்கின மாதிரி ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. தேங்க்யூ சார். கராத்தே ராஜா சார் அவர்கள். சார் சார் கராத்தே ராஜா சார். சுந்தர்ராஜன் அவர்கள். நீங்க அப்புறமா நேம் மாத்திக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. சுந்தர்ராஜன் சார் அவர்கள். சுமதி சுமதி அம்மா எங்க இருக்கீங்க? இது போகும் போல இருக்கு, இன்னும் 20 நிமிஷம். சாரா சுமதி சரி, அப்படியே லைனா கொடுத்துருங்க, அப்புறம் பேர் மாத்திட்டு ஓகே. ராஜா பி ராஜா சார் அவர்கள். காதல் சுகுமார் அவர்கள். அப்படியே லைனா வந்துருங்க. ஸ்ரீதேவி மேம் நீங்க வாங்கிட்டீங்களா? அப்படியே வாங்க, இந்த பக்கம் வாங்க. அடுத்து யார் இருக்காங்க? ராஜா பி ராஜா. காதல் சுகுமார் அவர்கள். கொடுங்க. யார் இருக்கா? இன்னும் யாருக்கு வாங்கல? ரதீஷ்னு இருக்கீங்களா? இருக்காங்க. இந்தாங்க. காதல் சரவணன் இருக்காங்களா? அதெல்லாம் தெரியல, பேர் தெரியல. காதல் சரவணன்
சரி நீங்க கொடுங்க சார். சரி இருக்கிறத கொடுங்க சார். இந்தாங்க இந்த பெருதுளசி பழனிவேலுக்கு கொடுங்க சார். கொடுங்க சார். ரெண்டு எடுங்க. பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவர்கள், பிஆர்ஓ பெருதுளசி பழனிவேல் அவர்கள், ரதீஷ் அவர்கள், சார் இந்தாங்க காவல் சரவணன் அவர்கள், இவங்களுக்கு நேம் இல்லாம இருக்கா? இதெல்லாம் எல்லாத்துலயும் பேர் இருக்கா? நீங்க அப்புறம் மாத்திக்கோங்க சார். முதல்ல அவங்க கையில வாங்கிக்கோங்க சார். டைம் இல்ல. திரு பெருதுளசி பழனிவேல் பிஆர்ஓ அவர்கள், எங்க அப்பா ஆல்பத்தின் பிஆர்ஓ திரு கோவிந்தராஜ் அவர்கள், நடேஷ் அவர்கள் சார். இந்த ஷீல்டு கொடுங்க சார். அவங்கள்ட்ட இந்த ஷீல்டு அவங்கள்ட்ட கொடுங்க. இந்த ரோஸ் கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க. இப்பொழுது எங்க அப்பா பாடல் இசை வெளியீடு இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்கள் மற்றும் பேரரசு அவர்கள் வெளியிட இந்த டீம் அவங்க பெற்றுக்கொள்வார்கள். இசையமைப்பாளர் கொடுத்தாங்களா? இது கொடுங்க. இசையமைப்பாளர் இசையமைப்பாளருக்கு ஹலோ இல்ல 10 நிமிஷம் ஆகும். திவாகரனுக்கு பாடலுக்கு நான் வரத்துக்கு லேட் ஆகும். திவாகரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வாங்கிட்டு இசையமைப்பாளர் சந்தோஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு. தலைமுறை தாண்டி பேசும் தமிழ் சினிமா கண்ட தலைமகன், ஊருக்கும் உறவுக்கும் கதை பல சொன்ன கதாநாயகன். இவர் பார்த்து சினிமாவிற்கு வந்தவர்கள் பலர், இவர் பார்த்து வளர்ந்தவர்கள் பலர். இன்று வந்தது சிறப்பு, லக்ஷ்மணாவை வாழ்த்த வந்தது இன்னும் பல சிறப்பு. அழைக்கிறோம் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களை. மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தொகுப்பாளினி கவிதாக்கு ஸ்பெஷல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று மிஸ் பண்ணிட்டேன் அவங்க பேர் சொல்றதுக்கு. அதனால இது முதலே சொல்லிட்டோம்னா, ஏன்னா அவங்ககிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறத விட பேசுறதுக்கான கண்டென்ட் ரெடி பண்றது பாருங்க, அதே ரொம்ப சிறப்பா அந்த தமிழுக்காகவே அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லலாம். ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். லட்சியா ரிஷி அவங்களுடைய லட்சணா ரிஷிங்கிறது அவங்க வச்ச பேரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் லட்சியா ரிஷி தான். ஏன்னா இன்னைக்கு வெற்றி படிக்கட்டு, முதல் வெற்றி படிக்கட்டுல ஏறி இருக்காங்க. இனி அடுத்து பல லட்சியங்கள் இருக்கு அவங்களுக்கு. அதனால பல லட்சிய படிக்கட்டுல அவங்க ஏறணும். அதுக்கு நிறைய பேர் லைனா வாழ்த்து சொல்லியிருந்தாங்க.
ஒருத்தரும் ஒன்றும் மிச்சம் விடாத அளவுக்கு எல்லா சிறப்புகளையும் சொல்லிட்டாங்க. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, மியூசிக்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, அந்த பொண்ணு நடிப்புலேருந்து, லிப்சிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மீசி ராஜேந்திரோட ரொம்ப சிறப்பாக அப்பாவை பற்றி பேசினார். ஸோ இதில் வந்து ரிஷி அவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை. அது குழந்தை கேட்குற கேள்வி எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் சமாளித்து அதை வந்து நம்ம ரூட்டுக்கு இழுத்துட்டு வர்றதுங்கிறது சொல்லுவாங்கல்ல. ஒரு குழந்தை கல்யாண ஆரம்பத்தில் நான் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதான், இல்லைம்மா நீ வந்து அந்த நேரத்தில் நீ இல்லை, நீ எங்கே போன, ஏன் என்ன விட்டுட்டீங்க, என்னை விட்டுட்டு எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு. இல்லை அது அந்த நேரத்தில் நீ இன்னும் பிறக்கலன்னா இல்லை உங்கள் அம்மா வயிற்றுல இருந்தது, இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இல்லைம்மா உங்கள் அம்மா வயிற்றுல தான் இருந்தேன். இல்லை வயிறு பெருசாக இல்லையா எங்கள் அம்மாவுக்கு, சாதாரணமாக தானே இருந்தது. இல்லைம்மா அது பின்னால தான் பெருசாச்சு, அது எப்படி பெருசாச்சு அப்படின்னு இப்படி கன்னியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் குழந்தைகிட்ட. அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நம்ம நினைக்கிறது வந்து அவங்க மேல வந்து நம்ம சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு. அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கறத வந்து அது மைண்ட்ல இருக்கிறத வந்து சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக அதை போட்டு திணிப்பாங்க. அதுக்கு முடியுதா முடியலையா, அதுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய இடங்கள்ல வந்து அந்த மிஸ்டேக் வந்துடும். அது வந்து இவங்க வந்து ரொம்ப ரிஷி அவர்களுக்கு வந்து கரெக்டா சிங்க் ஆயிடுச்சு. என்ன அவருடைய லட்சியம் வந்து சினிமால ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பை ஆக்சிடென்டா ஏதோ ஒன்று ஆயிப்போச்சு, அவரால் முடியல அப்படிங்கும் போது அதை அந்த குழந்தைகிட்ட வந்து அது மூலமாவது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமா எடுத்துக்கிட்டு தான் இவ்வளவு சிறப்பா அதை பண்ணியிருக்காரு. இதுக்கு அந்த குழந்தைகிட்ட எல்லா தகுதியும் இருக்கணும். அதுதான் கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது. என்ன இவர் நினைச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருந்தது அப்படிங்கிறது இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தையை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கிறது அது கடவுள் இது. அதனால நிச்சயமா அந்த குழந்தை வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்பான்னு டைட்டில் வச்சிருக்கிறதுனால வந்து பேரரசு எல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அவங்க அப்பா எங்க அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை, எங்க அப்பாவை விட எங்க அம்மாவோட அப்பா இருக்காரு, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா எங்க தாத்தாக்கு எங்க அம்மா மேல அவ்வளவு பிரியம். ஒரே பொண்ணு, இது 2 பேரும் பசங்க, எங்க அம்மா தான் மூத்தது. ஸோ எங்க அம்மா மேல வந்து எங்க தாத்தாக்கு வந்து எவ்வளவு பாசம் இருந்தது அப்படிங்கறத வந்து எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணில் தண்ணி வரும். என்னன்னா எங்க அம்மா உடம்புக்கு முடியாம முதல்ல போயிட்டாங்க. அதை வந்து எங்க தாத்தா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அன்னைக்கு எல்லாரும் அலமோதுறாங்க. ஏன்னா இவரே வயசானவர் 78-80 பக்கம் வந்துருச்சு. அதனால இவர்கிட்ட அதை சொன்னா இவரால தாங்கிக்க முடியுமா? ஒரு அப்பாவா அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்றது என்னன்னுலாம் தெரியாம ஒன்னும் சொல்ல போனோம்னா எங்க அண்ணன்லாம் வந்து இந்த இதா ஒண்ணு பண்ணுவாங்க, முரட்டு வைத்தியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எங்க தாத்தாக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி விட்டு எப்படியாவது தூங்க விட்டு, ஏன்னா இதை பார்த்துட்டு அவர் டபால் நெஞ்ச பிடிச்சிட்டேங்க போயிட்டேன் என்ன பண்றதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு படுக்க வச்சாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி எங்க தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவரால் தாங்கிக்க முடியல. என் பொண்ணு அவ சந்தோஷம் இல்லாம அவ போய் சேர்ந்துட்டா நான் இனிமே லைஃப்ல என்னது சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்க பாட்டிக்கிட்ட புலம்பிட்டே இருப்பாரு. ஒரு நாள் நைட்டு ஜன்னலோரமா படுத்துக்கிட்டு இருந்த ஒரு கட்டில டமான்னு ஒரு சத்தம், எல்லாம் தடாபுடா எழுந்துச்சு போய் பார்த்தா எங்க தாத்தா முனகடு சத்தம். என்னடான்னா அவர் கழுத்துல சுருக்க மாட்டி அந்த ஜன்னல் வழியா ஜன்னல் இருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டாரு சுருக்க மாட்டி.
போனா கீழே விழுந்தாரு. அது உருவிட்டு படாலும் விழுந்து இடுப்பு அடிபட்டு இது போஞ்சு. என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ண? இல்ல அம்முலே போயிட்டா எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்க தாத்தா சொன்னார். ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளவு வயசுலயும் கூட எங்க அம்மா மேல எவ்வளவு பிரியம் இருந்தது அப்படின்னு நினைச்சு பார்த்தா, இன்னைக்கு எங்க தாத்தா நினைக்கும் போது எனக்கு இங்க அப்பான்னு வரும்போது எங்க அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா மேல பாசமா இருந்திருப்பாரு அப்படிங்கிறது வந்து இப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எங்க தாத்தா ஞாபகம் தான் வருது. அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர், இவ்வளவு சீரியஸான ஆளு, ஆனா ஹியூமரான ஒரு கேரக்டர். அவரு டெட் பெட்ல படுத்து இருக்கும் போது கூட இங்க இருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனா, ஏதாவது காசு கீசு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யார் எங்க அத்தை அவங்க இவங்க எல்லாரும் போய் கேட்பாங்க. அவர் வந்து யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாரு, அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்துக்கிட்டே தேரமான எங்க பாட்டி வந்தா பாட்டி கையில தான் கொடுப்பாரு. அந்த வயசுல அப்படி படுத்து கிடக்கிறாரு. அப்ப கூட காசு வேற யாரு, குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க, யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. எங்க பாட்டி கையில கொடுத்துட்டு தான் இது பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு நாள் இவ்வளவுதான் போயிடுவாரு இவரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு எல்லா சொந்த பந்துகளும் சொல்லி விட்டாங்க. இவர் அப்படியே கண்ணு திறந்துட்டு அப்படியே பார்த்தாரு. ஒவ்வொருத்தரா வந்தாங்க, ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்கல்ல அந்த கடைசி நேரத்துல அப்படின்னு. அவர் மெல்ல பாட்டி கூப்பிட்டாரு. போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா, அன்னைக்கு வர சொல்லு, அது வரைக்கும் நான் போக மாட்டேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவரு தான் டிசைட் பண்ணாரு. எல்லாருமே போயிடுவாரு இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எங்க அம்மாவுக்கு அப்பாவா இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எங்க தாத்தா வந்து அவ்வளோ இதா இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு. ஸோ இன்னைக்கு வந்து லக்ஷ்ணா ரிஷிங்கிறது வந்து ரிஷியா வந்து ஒவ்வொரு லட்சியத்திலையும் வந்து அவங்க ஜெயிக்கணும். எப்போ அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்றாங்களோ, ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல என்ன அவங்களுக்கு லைக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாமையே அதுக்குள்ள கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனா தெரியாம ஏதோ ஒரு விதத்துல டான்ஸ் மட்டும் கத்துக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகி போச்சு. இவ்வளவு ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனா இருக்கும்போது கூப்பிட்டு வந்து என்னோட படத்துல பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான். முடியவே முடியாது, அவன் அங்க ஓடுறான் இங்க ஓடுறான் எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா டேய்ன்னு அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுங்க சார், நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு ஓரமா உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கரெக்டா பாடினான். அப்ப நான் நினைச்சேன் இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான், என்ன பாட்டு பாடுறதுக்கு இவ்வளவு தகராறுன்னு இவன் எங்க வர போறான்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க நல்ல மியூசிக் டைரக்டர்னு பிரமாமா பாட்டும் போடுறான், ஹீரோவாகவும் நடிக்கிறான், எல்லாமே பண்றான். ஸோ சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு தெரியல இந்த குழந்தைக்கு என்ன, அவனுக்கு நம்ம ஏதோ நினைக்கிறோம் சரி இது வராது இதுல வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வளரும் போது அவங்களுக்காக ஒரு பக்குவம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில போனதான் கரெக்டா செய்ய முடியும். என்னை விட்டுருந்தா நான் ஒர்க் ஷாப் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊர்ல. என்னை வந்து அப்படித்தான் பிடிச்சி அவனா கொண்டு போய் ஒர்க் ஷாப் பார்த்துக்கோ அங்க இருக்க வேலைக்காரங்களை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கல, ஓடி வந்ததுனால நான் நினைச்ச மாதிரி இருக்க முடியுது. அதனால அந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து அந்த குழந்தை மூலமா நிறைவேற்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பிரமாமா இருக்கு. அதனால அந்த குழந்தை வந்து நிச்சயமா இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமா நான் சொன்ன மாதிரி ரிஷியா வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு அவசரமா பேசிட்டு போறேன். இல்லைன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கூட இருந்திருப்பேன். யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். சின்ராசு எங்க இருந்தாலும் வாங்க. மனைவி பொன்மாணிக்கம் அவர்கள் மேடை கழிக்கும். 2 பேருக்கு மட்டும் சார் கையில கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. நடேசன் அவர்களை மேடை கழிக்கிறோம். அனிஷா சதீஷ் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கிறோம்.
மனைவி சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். அனிஷா சதீஷ் அவர்களை நன்றி உரை வழங்க வைக்கிறோம். இவங்கதான் இந்த அப்பா படத்துடைய தயாரிப்பாளர். அவங்கதான். தேங்க்யூ. அவ்வளவு எல்லாரும் கொடுத்தாச்சு சார். எனக்கு தான் கொடுக்கல. நிகழ்ச்சி தொகுப்பாளி கவிதா மேடம் அவர்களுக்கு பேரரசு சார் அவர்களுக்கு இதோட டாலர் கடற்கடன் எடுத்து கடற்கடன் இன்னும் யார் ஓகேண்ணா